வணக்கம். என்னோட பேர் கார்த்திக் ராஜ். நான் எடுத்திருக்க டிபார்ட்மெண்ட் என்னன்னா முதுநிலை ஆய்வாளரின் கோஆப்ரேட்டிவ், அதாவது கூட்டுறவுத்துறை ப்ராக்கெட்டில் தமிழ் மீடியம். ஏன்னா நான் படித்தது என்னென்னா தமிழ் மீடியம் தான் படித்தேன். சரிங்களா? நிறைய பேர் சொன்னாங்க தமிழ் மீடியம் படித்தாலாம் பாஸ் ஆக முடியாது, நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியம் தான் பாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. சரிங்களா? நானும் தமிழ் மீடியம் தான் படித்தேன். எந்த பிஎஸ்டியும் கிடையாது, அதே மாதிரி என்ன சொல்கிறது, எந்த எனி டிகிரி எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம் மட்டும்தான். சரிங்களா? அதனால் ஒன்றும் கிடையாது, ஈஸியாக பாஸ் பண்ணலாம். இந்த போஸ்டிங் எடுக்க காரணமாக இருந்த சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி நான் இப்போ கோயில்பட்டி இருக்கிற எல்லா இன்ஸ்டியூட்லேயும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு அந்த ரீசனுக்கு காரணம் யார் அப்படின்னாட்டா நான் சுகேஷ் சாரை தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த சுகேஷ் சாரோட வே ஆஃப் ஸ்பீச் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த சிரிப்பு தான் என்ன சொல்கிறது அவரோட குவாலிட்டியே அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி என்னோட அப்பா அம்மா மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ள. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அப்படின்னு ஒரு திருக்குறள் உண்டு. சான்றோர்கள் முன்னாடி எங்கள் அப்பா அம்மாவை நான் நிரூபித்து காட்டிட்டேன். அதற்கு இந்த சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிடுறேன். ஏன்னா எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே இல்லாட்டினா இந்த இடத்துல நான் கிடையாது. அதுலேயும் என் அம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிங். எல்லா இதுலேயுமே என்ன பண்ணாங்க, பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா அதிகமாக பேச மாட்டார். ஏன்னா அவரோட கண்ணை வச்சே என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த மூவ்மெண்ட் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவோம். அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் அப்பா அம்மா பயங்கர எனக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி அண்ணன், அண்ணி, தங்கச்சி இவங்க 3 பேருமே எனக்கு பயங்கர மோட்டிவேட்டர். ஏன்னா எப்பப்பெல்லாம் நான் என்ன சொல்கிறது என்னோடய வைப்ரேஷன் கம்மியாகுதோ அந்தந்த டைம்லாம் என்ன சொல்கிறதுனா என்னோடய மோட்டிவேட்டர் யார் அப்படின்னாட்டா அண்ணன், அண்ணி, தங்கச்சி, அதே மாதிரி அப்பா அம்மா, என் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். அதே இடத்துல தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. குரூப் 4 எக்ஸாம் எழுதிட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது குரூப் 4ல் 152 மாதிரி தான் போட்டிருந்தேன். கர்ச்சிப்பில் கண்ணை மூடிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன் இதே இடத்துல தான். சரிங்களா? அதே ஒரு வருஷம் கழித்து இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிருக்கேன்னா இப்போ ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த வெற்றி என் ஃபேமிலியை விட இன்னொரு முக்கியமான மெம்பர்ஸுக்கு நான் நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் படித்தது எது அப்படின்னாட்டா கோவில்பட்டியில் உள்ள லைப்ரரி. சரிங்களா? காலை 8 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க, நைட் 8 மணிக்கு தான் மூடுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே தான் இருப்போம். அந்த லைப்ரரி தான் என் வெற்றிக்கு முதன்மை காரணம்னு சொல்லுவேன். அதில் படித்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ரேவதி அப்படிங்கிறவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் படித்தோம். அவங்க எந்த இன்ஸ்டியூட்லேயுமே படிக்கல, நான் சுரேஷ் அகாடமியில் படித்தேன். ஏன் நோட்ஸ் வாங்கி அவங்க படித்து அவங்க பாஸ் ஆனாங்க, நானும் பாஸ் ஆகியிருக்கேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி பிரபாகரன், அவருக்கு ரொம்ப நன்றி சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் 2 எக்ஸாம் தான் எழுதியிருந்தேன். இங்கே 2 எக்ஸாம் தான் எழுதியிருந்தேன். 3ஆவது எக்ஸாம் என்னால் எழுத முடியல, ஏன்னா தமிழ் மீடியம். அதே மாதிரி என்னால் என்ன சொல்கிறது என்னோடய ஆசை என்ன அப்படின்னாட்டா படிக்க எனக்கு பிடிக்காது. சரிங்களா? இப்பவும் போனால் அந்த தருவை ஸ்டேடியத்தில் போனீங்கன்னா என்னோடய ஃபோட்டோ இருக்கும். எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா இந்தியன் ஃபுட்பால் டீமில் விளாடணும்னு தான் ஆசை. ஆனால் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. எனக்கு ஒரு ஸ்கேம் சொல்லி கொடுத்தீங்கன்னா 2 நாளில் கற்றுக்கிடுவேன். ஆனால் ஒரு படிப்பை சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம் 1 மந்த் ஆனாலும் கற்றுக்கிட மாட்டேன். சரிங்களா? அவ்வளோக்குள்ள நம்மளே 10th இந்த சச்சினஸே சொல்லுவாங்கள்ல அந்த கேஸு, எப்படியோ தப்பி தவறி பாஸ் ஆகிட்டு வந்தோம்ல அந்த கேஸில் நான் இருந்தாலும் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஹார்ட் ஒர்க்கை நான் விட்டு கொடுக்கவே இல்லை. சரிங்களா? சார்கிட்ட தான் என்ன சொன்னால் இன்டர்வியூ வந்திருந்தேன். சார் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார். சரிங்களா? என்ன சொன்னார் அப்படின்னாட்டா ஒரு 5 எக்ஸாம் வரைக்கும் தான் அவன் கையை பிடிச்சி வருவேன். சுகேஷ் சார் சொன்ன வார்த்தை, ஒரு 5 எக்ஸாம் அவன் கையை பிடிச்சிட்டே வருவேன், 5ஆவது எக்ஸாம் கையை உதறி பிடிச்சி போயிடுவேன் அப்படின்னாரு. அந்த வார்த்தை அதை உணரும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது நான் நினச்சி பார்த்தேன். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைகள் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. அதே மாதிரி கனிமோகன் சார்கிட்ட ஒன்றே ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சார் அப்போ புரியல இப்போ புரிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை. ஏன்னா அந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு எழுதிட்டு வருவோம்ல, அதை சார் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அப்போ தெரியல. சரிங்களா? அவர் எழுதும் போதெல்லாம் சுகேஷ் சாரை ஏகப்பட்ட டைம் திட்டியிருக்கேன். யாரா இவர் நம்ம சும்மா இருக்க மாட்டார் போல இருக்குது, அந்த மாதிரி நிறைய வேர்டுகள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ தெரியுது அந்த மனுஷன் சொன்னது உண்மைதான் போல இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா ரேவதி, பிரபாகரன், அதுக்கப்புறம் ராஜேஷ், ரொம்ப நன்றி. அதே மாதிரி மதி, சித்ரா, என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி அண்ணன் ரொம்ப நன்றி. அதே மாதிரி நான் இன்னொன்று ஆசைப்பட்றேன். என்னோடய அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்து படிக்க சொல்லியிருக்காங்க, குரூப் 1 படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நான் படிப்பேன். அவர் பெரிய என்ன சொல்கிறது அச்சீவாக எடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி சுகேஷ் சார்கிட்ட தான் இன்டர்வியூ வந்தேன். இன்டர்வியூ வரும்போது நான் இன்டர்வியூ போனோன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்கிட்ட கேட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டின் எனக்கு மறக்கவே மாட்டேன். என்கிட்ட ஃபஸ்ட்டு அதாவது நான் போனப்போ என் இன்டர்வியூ பேனலில் யார் இருந்தாங்கன்னா டிஎன்பிசி சேர்மன் இருந்தாங்க. சரி, என்கிட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டாங்க அப்படின்னாட்டா உங்களுக்கு பிடிச்ச நடிகை பேர் என்ன பேர் கேட்டாங்க. இங்கே ஆல்ரெடி ஒரு மேடம் கேட்டிருந்தாங்க
உங்களுக்கு பிடிச்ச நடிகை பேர் என்ன பேர் அப்படின்ட்டாங்க. ஏன்னா நம்ம சொல்கிற ஆன்சரு அவங்கள என்ன சொல்கிறது அப்படியே அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கணுமா. உடனே நான் கேட்டேன், ஃபஸ்ட்டு கொஸ்டினே கேட்டோம்னா எனக்கு அப்படியே பதட்டமாக இருந்துச்சு, கால் அப்படியே கிட்டுக்கிட்டு நடுங்க ஆரம்பிச்சது. உடனே காலை நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு சார் ஆன்சர் தேவயானி அப்படின்னேன். உடனே தேவயானி ஏன் பிடிச்சிருக்கேன்னு அடுத்த கொஸ்டின் வந்துச்சு. சார் சொல்லியிருந்தாரு, நீ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தை தான் அடுத்த கொஸ்டினாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதே மாதிரி நான் சொல்கிற வார்த்தைகள் அடுத்து என்ன கொஸ்டின் வரப்போதும் எனக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா, தேவயானி அப்படின்னேன். சரி, தேவயானி நடித்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன படம் அப்படின்ட்டாங்க. நம்ம சொல்கிறது தான் வழக்கம் போல் தெரியுங்களா. அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் கேட்டாங்க. இன்னொரு கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். என்ன கொஸ்டின்னா, டிஎன்பிசி சேர்மன் முன்னாடி வந்துருக்காங்க. டிஎன்பிசி வர வர ரொம்ப ஸ்லோவாக செயல்பட்டு இருக்காங்க, அப்படி தானே? அதே மாதிரி ரொம்ப ஹால் டிக்கெட் போடுறது, எக்ஸாம் நடத்துது, இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க, அப்படி தானே? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. முன்னாடி உட்காந்துருக்கு சேர்மன். நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு பயம். ஆமாம் சார், அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா முன்னாடி உட்காந்துருக்குது டிஎன்பிசி சேர்மன். இல்லை சார், அதெல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. என்னென்னா கொஞ்சம் டிஎன்பிசியில் ஆள் பற்றாக்குறை இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு நினச்சேன். தெரியாமல் அந்த வேடை போட்டுட்டேன். சரிங்களா, சரி சார், ஆள் கம்மியாக இருக்குன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு சொன்னார் சார். ஒன்றும் இல்லை சார், அதெல்லாம் கரெக்டாக தான் செயல்பட்டுருக்கு அந்த மாதிரி சொன்னாங்க. ஏன்னா எதுக்காண்டி சொல்கிறேன் அப்படின்னாட்டா, இன்டர்வியூ ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொன்னால், சுகை சார் கூட ஒரு நல்ல பழகுறதுக்கு எனக்கு வாய்ப்பு ரொம்ப கிடச்சிது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல ஆசைப்பட்றேன். அதே மாதிரி பாவேந்தர் சார், சரிங்களா, நிறைய பேர் சொல்லுவாங்க பாவேந்தர் சார்கிட்ட ஃபஸ்ட்டு எல்லாருமே ஃபைட்டில் தான் ஆரம்பிப்பாங்க. நானும் அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் அவர் கூட சண்டையில் இருந்து ஆரம்பித்தேன். ஆனால் பயங்கரமாக என்ன சொல்கிறது மோட்டிவேட் பண்ணாங்க. லாஸ்ட்டில் அவர் கூட பேசும்போதெல்லாம் பயங்கர மோட்டிவேட்டடாக இருந்தார். சரிங்களா, அதுக்காண்டி ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி கனிமுருகன் சார், அவரோட வீடியோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நான் எல்லா இடத்துலையும் இன்ஸ்டியூட்டில் எடுக்கும் போதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னா, கனிமுருகன் சாரோட அந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வே ஆஃப் அப்ரோச் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனால நானும் என்ன சொல்கிறாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கிருக்கேன். சரிங்களா, அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி. என் ஃப்ரெண்ட்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொன்னாங்கன்னா, கோவில்பட்டி லைப்ரரி அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் எனக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நான் நிறைய பேருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஆசைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி அதை அடையணும். அதே மாதிரி அடுத்து என்னன்னா குரூப் 2. இப்போ குரூப் 2ல் ஆக்சுவலாக நான் போனது இன்டர்வியூ போஸ்ட்லாம் போனேன். ஆனால் இன்டர்வியூ போஸ்ட் எடுக்காமல் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் தான் எடுத்திருக்கேன். எடுத்து காரணமாக இருந்த எல்லா நண்பர்களுக்கும், அதே மாதிரி என்னோடய ரூம்மேட்ஸ், நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கோவில்பட்டி தான் படித்தேன். என்னோடய ரூம்மேட்ஸ் செல்லத்துறை, கார்த்தி, அதே மாதிரி மணி, இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்கிறேன், ரூமில் இருந்தே தான் படிச்சிருக்கேன். என் அப்பா அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாட்டா, ஊரில் தான் இருப்பாங்க, எனக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுமோ எல்லா ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாட்டா, நீ என்னன்னாலும் படி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. என் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அடுத்த ஜென்மன் இருந்தால் என் அப்பாவுக்கு திரும்பியும் நான் பிள்ளையாக பிறக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியாக இருக்கேன். அதே மாதிரி என் அம்மாவை பற்றி சொல்லணும். எங்கள் அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன சொல்கிறது, ஒரு தெய்வம் மாதிரி தான். அவங்கள என்ன சொல்கிறது, என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுவாங்க. நீ படுறா, நான் பார்த்துக்கிட்டேன்டா, அப்பாட தானே நான் பேசிக்கிட்டேன் அப்படிம்பாங்க. அதே மாதிரி அவங்க அந்த சக்ஸஸை பார்த்ததே கிடையாது. எல்லாம் வீடியோவில் பார்த்து இங்கே வர இப்படி பேசுகிறாங்க, வர்றா நீ ஒரு நாள் இப்படி பேசணும் அப்படிம்பாங்க. அந்த இது எனக்கு மனசுக்குள்ளே அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் அடுத்து படிக்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதே மாதிரி அச்சீவர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லோ ஸ்டூடெண்ட் தான். சரிங்களா, என்னோட 10th மார்க் ரொம்ப ரொம்ப கம்மி. நானே பாஸ் ஆகி இங்கே வந்திருக்கேன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். சரிங்களா, நான் இங்கே ஜெயிச்சதுக்கு காரணம் கார்த்தி ஜெயிக்கலை. சரிங்களா, இங்கே ஜெயிச்சது யார் அப்படின்னாட்டா அந்த விடாமுயற்சி தான் ஜெயிச்சிருக்கு. நான் பயங்கரமாக கஷ்டப்பட்டேன். சரிங்களா, அந்த கஷ்டம் தான் என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல நிற்கச்சிருக்கு. மற்றபடி நான் இங்கே ஜெயிச்சின்னு சொல்கிற விட என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, சரிங்களா, நான் இங்கே ஜெயிக்கலை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய விடாமுயற்சி அதுதான் என்னை ஜெயிக்க வச்சிருக்குன்னு சொல்கிறேன். இந்த ஜெயிக்க வச்சதுக்கு காரணமான எல்லா நண்பர்களுக்கும், என்னோடய லைப்ரரி டீம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.